மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் 7th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 டேர்ம் 2ல நம்ம பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸு. இதில் ஃபஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த டெசிமல் நம்பர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் பிக்டோரியல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ கொடுத்துருக்க இந்த பிக்டோரியல் ரிப்ரசன்டேஷனுக்கு நம்ம டெசிமல் நம்பர்ஸ் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெட் கலர் வெறும் சிம்பிள் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த நம்பர்ஸ் வந்து எழுதணும். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 டோட்டலாக இதில் 10 இருக்குது. ஸோ இங்கே 2 பாக்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். 11 12. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், 12. ஃபஸ்ட்டு சம்முக்கு நமக்கு 12 எழுதியாச்சு. பாயிண்ட். ஸோ இங்கே 1 2. ஸோ இங்கே 2 இருக்குது. 1 2. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 எழுதணும். இப்போ அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் இதில் அதே மாதிரி கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது 10. அகெயின் ஒரு 10 இருக்குது. அப்போ 20 இங்கே ஒரு 1 இருக்குது. 21. ஓகே, 21 பாயிண்ட். அதுக்கப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 3 இருக்குது. ஸோ அப்போ 3. ஓகே, இதனுடைய ஆன்சர் வந்து 21.3. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் த ஃபாலோயிங் இன் சென்டிமீட்டர் யூஸிங் டெசிமல்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து டெசிமலை யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதணும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு, இப்போ 5 mm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 millimeterன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சென்டிமீட்டராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். டெசிமல் பாயிண்ட் வந்து இதில் வரும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ 5 mm, இப்போது இதில் ஃபஸ்ட்டு சம்மில் இங்கே பாருங்கள் 5 millimeter இருக்குது. ஸோ 5 millimeterனால் நமக்கு 1 mm இஸ் ஈக்குவல் டு 1/10 centimeter. ஓகேவா? ஸோ 1/10 centimeter நம்ம எப்படி எழுதலாம், 0.1 centimeter எழுதலாம். ஓகேவா? 1 millimeter வந்து 0.1 centimeter எழுதலாம். அப்போ 5 millimeter என்ன எழுதணும், 5 × 0.1 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 0.5ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 5 mm இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1 mmக்கு எவ்வளோ, 0.1. ஸோ 5 கூட சேர்க்கும்போது மல்டிப்ளை 5 பண்ணணும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் 5 1s are 5, 5 0s are 0. 1 digit தள்ளி பாயிண்ட் வந்திருக்கா. ஸோ நம்ம 1 digit தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து இதுதான் ஃபார்முலா. ஸோ 1/10 நம்ம எப்படி எழுதலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் பண்ணலாம். செகண்ட் சம்மில் பார்த்திங்கன்னா 9 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 9 mm இதை கன்வெர்ட் பண்ணணுன்னா 0.1 கூட 9 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0.9 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 42 mm. தேர்டு சம்மில் 42 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 42 mmனா 42 × 0.1. அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், அதே தான் 0.1 முன்னாடி எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ 42. ஸோ அப்போ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். 0.1 × 42. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 2 1s are 2, 2 0s are 0, 4 1s are 4, 4 0s are 0. ஸோ 2 4 0 ஆட் பண்ணால் நெக்ஸ்ட்டு இப்போ 1 digit தள்ளி தான் நமக்கு பாயிண்ட் வந்திருக்கு. ஓகே, இப்போ 1 digit தள்ளி நம்ம இங்கே பாயிண்ட் வைக்கணும். அப்போது 04.2 நமக்கு கிடைக்கும். ஸோ பேக்லேருந்து தான் 1 digit தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்கே முன்னாடி 0க்கு முன்னாடி இருக்கிற 4க்கு முன்னாடி இருக்கிற 0 வந்து நமக்கு வேலிட் கிடையாது. ஸோ 4.2. ஸோ 4.2 சென்டிமீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 centimeter 9 mm கொடுத்துருக்காங்க. 8 வந்து சென்டிமீட்டரில் ஆல்ரெடி இருக்குது. 9 mm மட்டும் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த 8 கூட ஆட் பண்ணால் போதும். ஸோ 9 mmக்கு ஆல்ரெடி நமக்கு செகண்ட் சம்மில் ஆன்சர் தெரியும், 0.9 சென்டிமீட்டர் தான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக அந்த சம் எழுதும் போது நீங்கள் இதை சேர்த்து எழுதுங்க. இப்போது 8 centimeter 9 mm இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, 8 சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. 9 mmக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, ஸோ 0.9 centimeter. ஸோ 0.9 centimeter. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 8 0.9. ஸோ 8னா 8.0 எடுத்துக்கலாம். ஆட் பண்ணோன்னா 8.9 சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 8.9 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 375 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணுன்னா 0.1 × 375. ஸோ இதை ஈஸியாக நம்ம போடணுன்னா இப்படி நீங்கள் 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 375 × 0.1 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாயிண்ட் எடுத்துட்டோன்னா 1 கூட தான் நம்ம மல்டிப்ளை ஆகுது. அப்போது 375 தான் அப்படியே வந்துடும். 375 1s are 375 கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ 37.5 கிடைக்கும். ஸோ சென்டிமீட்டர். ஸோ இப்படி ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்ம. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பிரஸ் அ ஃபாலோயிங் இன் மீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்கதை வந்து மீட்டர்ஸாக நம்ம வந்து மாற்றணும். ஸோ மீட்டர்ஸாக மாற்றணும்னா நம்ம 1/100 சென்டிமீட்டர், அதாவது 0.01 மீட்டரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து 3rd சம்மில் ஃபஸ்ட்டு இப்போ 16 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா, அதாவது 1 சென்டிமீட்டருக்கு நமக்கு 1 சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும்னா 1/100 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ 1/100 மீட்டர். அப்போது இது எப்படி எழுதலாம்? 1/100 0.01 மீட்டர்னு எழுதலாம். சரியா? அப்போது 1 சென்டிமீட்டருக்கு 0.01 மீட்டர் நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? அதுக்கு வந்து 1/10 பண்ணோம். ஸோ 0.1. நீங்கள் 1/100 பண்ணும்போது 0.01. ஸோ இப்போ நம்ம 16 சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணோம்னா 0.01 கூட இந்த 16 மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 16 1s are 16 தான். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனா நம்ம 0 சேர்த்துக்கலாம். அப்போ இது மீட்டராக மாறிடுச்சு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஸோ 7 சென்டிமீட்டரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்போது 0.01 × 7. அப்போது 7 1s are 7 வந்துருச்சு. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி டிஜிட்டுக்கு வந்து நம்ம 0 சேர்த்துக்கலாம். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம 0 சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது 3rd சம்மில் பார்த்தீங்கன்னா 43 சென்டிமீட்டர். ஸோ இப்போ 0.01 × 43. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணலாம். 43 1s are 43. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சுருக்கோம், முன்னாடி 0. ஸோ மீட்டர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th சம்மில் 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 6 வந்து ஆல்ரெடி மீட்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம 6 சென்டிமீட்டரை மட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 6 சென்டிமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சென்டிமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 0.01 × 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? அப்போ தான் நமக்கு இது வந்து என்னவாக கிடைக்கும்? மீட்டராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 6 மீட்டர் ப்ளஸ் இதை கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு 6 நமக்கு வரும். 6 1s are 6 வரும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இது வந்து மீட்டர் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆட் பண்ணும்போது 6.06 மீட்டர் கிடைக்கும். ஸோ இது எப்படி ஆட் பண்ணணும்னா 6.00 வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 00 தான் சேர்க்கணும் 6. ஸோ இங்கே வந்து 0.06 இருக்குது. இங்கே 2 டிஜிட் வரதுனால பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம 2 0 மேலே போட்டிருக்கோம். ஸோ 066 6.06. ஸோ இப்படி தான் நமக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது 5th சம்மு 2 மீட்டர் 54 சென்டிமீட்டர். ஸோ இதை நம்ம பண்ணோம். இப்போ 2 மீட்டருக்கு 2 மீட்டர் ப்ளஸ் 54னா 0.01 × 54. ஸோ இப்போ இது மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ 2 மீட்டர் ப்ளஸ் இதை நம்ம 5 4 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஸோ அப்போ இது வந்து மீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ 2.00 0.54 ஆட் பண்ணோன்னா 2.54. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் வந்து 2.54 மீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த 5th சம். இப்போ உங்களுக்கு இந்த 3rd சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ 4th சம் பார்க்கலாம். 4th சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ். கொடுத்துருக்க டெசிமல் நம்பர்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மு 37.3. ஸோ இதான் ஃபஸ்ட்டு கொஷின்னு. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம டெசிமலுக்கு முன்னாடி இருக்க அந்த 37 ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். 37 எப்படி 37 சொல்லுவோம். அப்போ 30 + 7 பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெசிமலில் இருக்கிறத பிரிச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து 3/10ன்னு பிரிச்சுப்போம். சரியா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ 30யை வந்து 3 × 10
10 பவர் 1ன்னு சொல்லி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் 7 இன்ட்டு இதுக்கு 10 கிடையாது, ஸோ 10 பவர் 0. ஓகேவா? அடுத்தது நம்பர் வந்து 10 பவர் 0. ஸோ எனிதிங் பவர் 0 நமக்கு 1. ஸோ அப்போ ப்ளஸ் 3/10 இருக்குது. அப்போ 10 மேலே கொண்டு வரும்போது 3 இன்ட்டு 10 பவரில் -1 நமக்கு வந்துடும். சரியா? ஸோ அவ்வளோதான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த சம்ம நம்ம பார்க்கலாம். அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சம்மில் 658.37 சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. 658.37 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பிரிக்கணும்னா 600 + 50 + 8 + 3/10 ப்ளஸ் அதுக்கப்புறம் 7க்கு வந்து by 100 போடணும். ஸோ இதை எப்படி பிரிக்கணும்னா 6 × 100 + 5 × 10 + 8 + 3/10 + 7/100. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 6 × 10 பவர் 2 ஓகே இன்ட்டு ப்ளஸ் 5 × 10 பவர் 1 ப்ளஸ் 8 × 10 பவரில் 0 ப்ளஸ் 3 × 10 பவர் -1 ப்ளஸ் 7 × 10 பவர் -2. ஸோ இப்படி தான் நம்ம இந்த சம்மை வந்து பிரித்து எழுதுகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம். தேர்டு சம்மில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 237 கொடுத்துருக்காங்க. 237.6. ஸோ சேம் இதே மாதிரி தான். ஸோ இதை நம்ம பிரிக்கலாம். 200 அடுத்தது 30 + 7 ப்ளஸ் அடுத்தது நம்ம 6 இருக்குது. ஸோ 6/10. இப்போ இதை நம்ம பிரிக்கும்போது டேரெக்டாக அப்படியே பிரிச்சிடுறேன்னா ஸோ 200 × 2 × 100 பிரிப்போம். 100 10 பவர் 2ன்னு எழுதுவோம். ஸோ ப்ளஸ் அதே மாதிரி 3 × 10ன்னு பிரிக்கணும். அப்போ 10 பவர் 1ன்னு வரும். அப்புறம் 7 கூட எதுவுமே இல்லை, அப்போ 10 பவர் 0. இங்கே பார்த்தீங்கன்னா 6 × 10 பவர் -1. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5678.358. ஸோ இதை நம்ம பிரிக்கலாம். இப்போ 5 எப்படி பிரிக்கலாம்னா 5000, இது 5000 தானே. ஸோ அடுத்தது 600 அப்புறம் 70 அப்புறம் 8 ஓகே ப்ளஸ் 3/10 ப்ளஸ் 5/100 ப்ளஸ் 8/1000. அடுத்த ஸ்டெப்பில் 5 × 10 பவர் 3 6 × 10 பவர் 2 7 × 10 பவர் 1 ப்ளஸ் 8 × 10 பவர் 0 ப்ளஸ் 3 × 10 பவர் -1 ப்ளஸ் 5 × 10 பவர் -2 ப்ளஸ் 8 × 10 பவர் -3. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்ம. இப்போ உங்களுக்கு இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது 5th ரோமன் நம்பர் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ 5th சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் பிளேஸ் வேல்யூ கிரிட் அண்ட் ரைட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் த அண்டர்லைன்டு டிஜிட். ஸோ கொடுத்துருக்க அந்த பிளேஸ் வேல்யூ கிரிட் எழுதிட்டு அண்டர்லைன்டு டிஜிட்டுக்கு வந்து நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்க்கு எழுதலாம். 5th ஃபஸ்ட்டு சம்க்கு 53.61. இதில் வந்து கீழே வந்து 6க்கு கீழே இருந்து கோடு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம எழுதலாம். இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 53.61. ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இதில் வந்து டென்ஸு ஒன்ஸு டென்ஸ் அடுத்தது வந்து டென்ஸு ஹண்ட்ரட்ஸ். ஓகே, இப்படி நம்ம பாக்ஸ் எழுதிட்டு இங்கே வந்து பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 ஓகேவா. 6ஓடது என்னன்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்போ நம்ம வந்து இங்கே எழுதலாம். இப்போ 53.61 இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் 53 ஓகேவா. இது டென்ஸு இது ஒன்ஸ் அடுத்தது டென்ஸு
ஹண்ட்ரட்ஸு, அப்போ 6 இங்கே 1. இப்போ இங்கே 6க்கு தான் கோடு இருக்குது. ஓகேவா? அந்த 6 வந்து என்னது அப்படின்ட்டு நமக்கு கேட்குறாங்க. 6ங்கிறது பாயிண்ட்க்கு அப்புறம் தானே நமக்கு வருது. அப்போ இது வந்து 6/10 தானே வரும். இதுதான் என்னுடைய ப்ளேஸ் வேல்யூ. ஓகேவா? இப்போ இதே மாதிரி செகண்ட் சம், இதே மாதிரி செகண்ட் சம் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், முன்னாடி இருந்து போடணும். அப்போ ஹண்ட்ரட்ஸு, டென்ஸு, ஒன்ஸு, திரும்ப டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளேஸ் வேல்யூ வந்து எழுதுவோம். ஸோ அப்போ இதில் வந்து என்ன கேட்குறாங்க, எக்ஸ்பிரஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிசிமல் ப்ளேஸ் வேல்யூ கிரிட் எழுத சொல்கிறாங்க. ஸோ எழுதலாம். செகண்ட் சம்க்கு 263.271. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம வெறும் அந்த பாக்ஸ் மட்டும் எழுதுகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹண்ட்ரட்ஸு, அடுத்தது அதே தான் டென்ஸு, ஒன்ஸு, அகெயின் வந்து நம்ம இந்த இடத்துல டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, அப்புறம் தௌசண்ட்ஸ். ஓகே, அடுத்தது வந்து ப்ளேஸ் வேல்யூ. அடுத்த பாக்ஸ் ஃபைனலாக ப்ளேஸ் வேல்யூன்னு எழுதிட்டு அதுக்கு நான் இடம் இல்லை. ஸோ ப்ளேஸ் வேல்யூ இங்கே எழுதுகிறேன். ப்ளேஸ் வேல்யூ ஆஃப், இங்கே எந்த டிஜிட்டுக்கு வந்து நமக்கு கோடு போட்டிருக்காங்கன்னா 2க்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் 2 இஸ், ஓகே, 2 இஸ் என்னது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2/10. டக்குன்னு பார்த்தோன்னே பாயிண்ட் ஃபஸ்ட் நம்பர் தான் போன சம் மாதிரியே 2/10 தான் இதுக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே எழுதலாம் 263.271. ஓகே, ஸோ இது வந்து 2ங்கிறது டென்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்போ 2/10. ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு. தேர்டு சம்மில் நமக்கு என்ன கொஷின் கொடுக்குறாங்கன்னா 17. தேர்டு சம்மில் 5th 17.39. இப்போ 9க்கு கோடு இருக்குது. ஸோ இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், இது வந்து ஒன்ஸு. இப்போ 7ங்கிறது நமக்கு ஒன்ஸ். ஓகேவா? இப்போ இதில் வந்து 1739 எழுதிக்கோங்க. இப்போ இங்கே டெசிமல் பாயிண்ட்டு இங்கே இது நடுவில் தான் வருது. அப்போ இது வந்து என்னது, ஒன்ஸு, டென்ஸு. அதே மாதிரி இங்கே வந்து டென்ஸு. ஓகேவா? இங்கே வந்து டென்ஸ் இப்படி எழுதிக்கணும், டென்ஸ். இது டென்ஸு, இது வந்து ஹண்ட்ரட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு 9ல் தான் கோடு இருக்குது. 9ங்கிறது நமக்கு ஹண்ட்ரட்ஸ். அப்போ 9/100. இதுதான் இதனுடைய ப்ளேஸ் வேல்யூ. ஓகே, ஸோ ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் 9 இஸ் 9/100. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு. ஃபோர்த்து சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோர்த்து சம்மில் 9.657 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த்து சம்மில் 9.657. ஸோ இப்போ 5க்கு கீழே கோடு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 5க்கு கீழே இதில் கோடு இருக்கனால இது என்னது 5/100 தான் எழுதுவோம் ப்ளேஸ் வேல்யூ. ஸோ அந்த இது நம்ம எழுதிக்கலாம் பாக்ஸ் போட்டு. இப்போ இதில் வந்து பாக்ஸ் போட்டு எழுதும் போது 9 மட்டும்தான் நமக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ இது வந்து ஒன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸு, அடுத்தது நம்ம ஒன்ஸ்க்கு அப்புறம் டென்ஸு, அப்புறம் ஹண்ட்ரட்ஸு, அப்புறம் 1000. ஓகேவா? இப்போ இது வந்து 657. ஒன்ஸில் வந்து நமக்கு 9 மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே 5க்கு தான் கோடு இருக்குது. 5ங்கிறது ஹண்ட்ரட்ஸ். அப்போ ப்ளேஸ் வேல்யூ வந்து ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இஸ் 5/100. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்த சம்மு, 5th சம்மு. இதில் வந்து 4972.068. ஸோ இதில் 8க்கு கோடு இருக்குது. ஸோ 8க்கு கோடு இருந்தால் இந்த என்ன சொல்லணும், ப்ளேஸ் வேல்யூ வந்து நீங்கள் அதே தான் ஃபுல்லாக எழுதிக்கணும். இப்போ நம்ம எழுதலாம். ஸோ இங்கே வந்து 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1000 ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். ஃபுல் ஃபார்மில் கண்டிப்பாக எழுதணும். 100, அடுத்தது வந்து டென்ஸு, அப்புறம் ஒன்ஸு, அகெயின் வந்து டென்ஸு, 100, அப்புறம் 1000. இப்போ இதில் வந்து 4972.068. ஸோ இப்போ 8 வந்து தௌசண்ட்ஸ். அப்போ 8/1000 தான் இதனுடைய ப்ளேஸ் வேல்யூ. ஓகே, ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் 8 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ப்ளேஸ் வேல்யூ ஆஃப் 8 இஸ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் இதை எழுதணும். ஃபுல் ஃபார்மில் எழுதுங்க 5th சம்மு. அடுத்தது இப்போ நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷினில் என்ன கொஷின் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3யோட பிளேஸ் வேல்யூ எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ 3 அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பிளேஸ் வேல்யூ எந்த இடத்துல இருக்குது? இங்கே வந்து 10, 100, 1000 இருக்குது. இப்போ 1000 thousands அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போது 1000 thousands டிஹெச் இருக்குல்ல, ஸோ அந்த 1000 தான் நம்ம எழுதணும். ஸோ இப்போ 6th வந்து 4th ஆப்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா 7th ஒன், டு கன்வெர்ட் கிராம் இன்டூ கிலோகிராம் வி ஹேவ் டு டிவைட் இட் பை. ஸோ கிராமை வந்து கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணுன்னா எதை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும்னா எதை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம 1000 டிவைட் பண்ணுவோம். அப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1/1000 kg. ஓகேவா? கிராமை கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம 1000 டிவைட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சம்மில் வந்து 8th சம்மு. ஸோ த டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 30 kg and 43 gram இஸ். ஸோ 30 kg 43 கிராமை எப்படி வந்து கேஜியில், அதாவது டெசிமல் ரெப்ரசன்டேஷன் பண்ணி கேஜியில் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 30 kg ப்ளஸ் இது ஆல்ரெடி கேஜியில் தான் இருக்குது. இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆன்சர் வந்து கேஜியில் தான் கொடுக்கணும். கரெக்டாக? இப்போ 43 மட்டும் கிராமில் இருக்குது. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கிராமை கேஜியாக மாற்றணும்னா நம்ம பாருங்கள் 7th சம்லேயே இருக்குது. 1/1000 நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைட் பண்ணணும்னா 1/1000 எப்படி எழுதலாம்? நம்ம 1/1000 எப்படி நம்ம எழுதலாம்? 1/10 0.1 எழுதுவோம். 1/100 0.01. அப்போ இங்கே 0.001. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும்? 0.001 இன்ட்டு 0.001 கூட மல்டிப்ளை பண்ணோன்னா இது வந்து கேஜியாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ 30 kg ப்ளஸ் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 43. ஸோ இதுதான் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கேஜி வேல்யூ. ஓகே, இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா 30.000 0.043. ஸோ 340 இங்கே 0.03 30.043 30.043. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சரு. ஆப்ஷன் என்ன ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 3rd ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ 3rd ஆப்ஷன் தான் 8th சம்முடைய ஆன்சரு. எப்படி போடுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3rd ஆப்ஷன் தான் 8th சம்முடைய ஆன்சர். அடுத்தது 9th. A cricket pitch is about 264 cm wide. It is equal to dash meter. ஸோ 264 wide. ஸோ அது வந்து எவ்வளோ மீட்டருக்கு ஈக்குவல்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இங்கே வந்து என்ன கேட்குறாங்க? மீட்டரா நம்ம வந்து மாற்றி சொல்லணும். அப்போ இப்போ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இங்கே வந்து சென்டிமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம மீட்டருக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 264 100ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணுவோன்னா 264 100 எப்படி எழுதலாம்? 0.01 எழுதலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 264 இன்ட்டு 1 264 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. அப்போ 2.64 மீட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் 2. ஸோ 9th சம்முடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2, செகண்ட் ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸு. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.